Hellcat. Dear student, last class என்ன பார்த்தோம் exercise 1.4 அதில் ஃபஸ்ட்டு சம் ஃபஸ்ட்டு வந்து எழுதிருக்கோம் ஃபஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் தேர்ட் ஒன் முடிச்சிட்டோம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ ஃபோர்த் ஒன் பார்க்குறோம் ஃபஸ்ட்டில் ஃபோர்த் என்ன வந்து சால்வ் த ஃபாலோவிங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் பை கிரேமர் ரூல். ஸோ இந்த ஃபோர்த்து சம் இதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன். So first equation is 3/x minus 4/y minus 2/z equal to 1, comma 1/x plus 2/y plus 1/z equal to 2, comma 2/x minus 5/y minus 4/z equal to minus 1. Solution. So first பாருங்க 3/x minus 4/y இது எல்லாமே எப்படி இருக்கு fraction. So first equation, second equation, third equation. So all equations are on fraction. So அப்போ ஃப்ராக்ஷனில் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் நம்ம நான் ஃப்ராக்ஷனாக என்ன செய்யணும் கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன செய்யணும், இப்போ 3/x அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம். 3/x ஈக்குவல் டு 3 இன்ட்டு 1/x. ஸோ 1/x நீங்கள் ஏன்னு எடுத்தீங்கன்னா 3a. புரிஞ்சிடும். 1/x ஈக்குவல் டு a, 1/y ஈக்குவல் டு b, 1/z ஈக்குவல் டு c. ஸோ அப்போ 3a minus 4b minus 2c equal to 1. இது 1/x அப்படின்னா 1a plus 2/y 2b 1/z is c equal to 2. 2/x அப்போ 2a minus 5/y minus 5b minus 4/z minus 4c equal to minus 1. So first find delta. டெல்டா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டெல்டா அப்படின்னு வந்தாலே த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏபிசி அதான் என்னது டெல்டா. இப்போ டெல்டா வெளியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம் எப்படி இருக்கும், த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏபிசி வேல்யூ. ஸோ இது ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலமாக என்ன செய்யணும் ஆகிடும். இப்படி என்ன செய்யணும் எக்ஸ்பேண்டிங் த்ரூ R1. இப்போ 3 இன்ட்டு -8 minus pi plus pi minus 4 இங்க வரும்போது அப்போ plus 4 அப்போ plus 4 into minus 4 minus 2 minus 2 into minus pi 2 2s are 4 minus 4 அப்போ 3 into minus 3 plus 4 into minus 4 minus 2 minus 6 minus 2 into minus 9 அப்போ 3 into minus 3 minus 9 4 into minus 6 minus 24 minus 2 minus 9 minus multiply பண்ணா plus அப்போ 2 9s are 18. So minus 9 minus 24 plus 18 equal to minus 15. And to find delta A இந்த சம்ல பாருங்க இப்போ இதுல XY செட்லாம் ABCக்கு கன்வெர்ட் ஆயிட்டு அப்படி தெரிஞ்சிடும் ஃபர்ஸ்ட் டெல்டா A. So delta and to find delta A. So delta A equal to first column constant value. So the equation of first column constant value. Second column, third column same delta. உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு ஷார்ட் கட்டா சொல்ல இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்றீங்க, ஏ டெல்டா ஏன்னு வரும்போது ஏ ரிமூவ் பண்ணுங்க. ஏ ரிமூவ் பண்ணிட்டு என்ன செய்யணும், அந்த கான்ஸ்டன்ட் வெளியே இந்த ஏ இருக்கிறதுக்கு வந்துடும். ஏ பிளேஸுக்கு என்ன வந்துடும் 1 2 -1 வந்துடும். இந்த பிசி இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பிசி வேல்யூ இங்கே இருக்கும் காலம் 2 காலம் 3க்கு நிச்சயம் வந்துடும். ஸோ இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடியது இந்த டெல்டா தான் அப்படியே சேஞ்ச் ஆகுது. டெல்டாவில் ஃபஸ்ட்டு காலத்தை ரிமூவ் பண்ணிவிட்டு கான்ஸ்டன்ட் வேல்யூவை ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும் டெல்டா ஏ அப்படின்னு வந்துடும். நீங்கள் ரெண்டு விதமாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அப்படிங்க டெல்டா ஏ ரிமூவ் பண்ணுங்க, கான்ஸ்டன்ட் வேல்யூ கொண்டு வந்துடுங்க. பி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சி வேல்யூ அதுதான் வரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ என்ன எக்ஸ்பேண்டிங் த்ரூ R1 1 into -8 plus 5 -4 இதோட மைனஸ் வரும் +4 into -8 plus 2 plus delta A expanding R1
1 into minus 8 plus 5 minus 4 அப்போ plus 4 ஆயிரும் plus 4 into minus 8 plus 1 minus 10 plus 2 1 into minus 3 plus 4 into minus 7 minus 2 into minus 10 plus 2 minus 8 அப்போ 1 into minus 3 minus 3 4 into minus 7 minus 28 minus 2 minus 8 plus 16 அப்போ minus 3 minus 28 plus 16 equal to minus 15 so அது delta b so delta b equal to delta b எப்படி வரணும் நீங்க b வேல்யூ என்ன செய்யுங்க ரிமூவ் பண்ணிருங்க so அப்போ b எடுத்தாச்சு அப்படினு சொன்னா first column the coefficient of a last column coefficient of c so middle column 1 2 minus 2 constant value ரெண்டு சேர்க்கணும் அப்போ b ன்னு வரும்போது நீங்க b ரிமூவ் பண்ணிருங்க கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் a கோஎஃபிஷியன்ட் c கரெக்ட்டா இருக்கும் சோ அடுத்து என்ன செய்யணும் மிடில் ஆர்டர் வச்சிருங்க நீங்க கான்ஸ்டன்ட் வேல்யூ ஃபிட் பண்ணிருங்க இப்போ நீங்க எக்ஸ்பாண்டிங் த்ரோ r1 அப்ப 3 into -8 plus 1 -1 into -4 -2 -2 into -1 -4 அப்போ 3 into -7 -1 into -6 -2 into -5 அப்போ 3 -7 3 into -7 -21 -1 into -6 plus 6 -2 into -5 plus 10 so -21 plus 6 plus 10 equal to -5 and to find delta c so delta c is எப்படி இருக்கும் delta c so c remove பண்ணிரணும் c remove பண்ணிட்டு வெச்சிருங்க delta a delta b and the coefficient நோக்கணும் அப்போ a value the coefficient of a coefficient of b value வெச்சிருக்கோம் first two columns வந்துரும் last column constant value வந்து c remove பண்ணிரணும் c remove பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும் 1 2 -1 இங்க வந்துரும் அப்படியே என்ன இருக்கும் 3 1 2 -4 2 -5 1 2 -3 so 3 into 3 என்னதுங்க expanding row r1 so 3 into -2 plus 10 -4 இங்க ஒரு மைனஸ் வரும் plus 4 into -1 -4 plus 1 into -5 -4 and so no -3 into 8 plus 4 into -5 plus 1 into -9 இதுக்கு அப்புறம் இங்க வரலாம் அப்போ 3 8s are 24 4 into -5 -20 1 into -9 -9 but 24 -20 -9 equal to -5 so using Kramer rule my Kramer rule என்ன இருக்கு a equal to delta a by delta so delta a is -15 delta is -15 so -15 by -15 so நம்ம டிவைட் பண்ணோம்னா 1 b equal to delta b by delta so delta b is -5 delta is -15 அப்போ -5 by -15 இது 1 3 1 by 3 c equal to delta c by delta so delta c is -5 delta is -15 so -5 by -15 1 3 now 1 5s are 3 5s are 3 5s are 15 1 by 3 last we get delta answer a comma b comma c equal to 1 comma 1 by 3 comma 1 by 3 so நமக்கு क्वेश्चन வந்து xyz தான் கண்டுபிடிக்கணுமே தவிர abc அல்ல நம்ம சிம்பிளிஃபை பண்றதுக்காக சோ நீங்க ஈஸியா வொர்க் அவுட் பண்ணனும்ங்கிறதுக்காக தான் என்ன பண்றோம் நம்ம வந்து abc ன்னு எடுத்துறோம் இந்த ஃபிராக்ஷனை அதனால நீங்க இந்த abc நீங்க எழுதி பண்றீங்க டேக் ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா என்ன ஆகும் பாருங்க இங்க 1 by x ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்கன்னா 1 by a அப்போ 1 by y ரெசிப்ரோக்கல் தான் என்ன இருக்கும் நமக்கு வந்து y equal to 1 by b z equal to 1 by c அதாங்க அப்படியே பண்ணிருக்கோம் அப்படிங்க ரெசிப்ரோக்கல் எடுத்தாச்சுனா என்ன ஆயிரும் 1 ரெசிப்ரோக்கல் 1 தான் 1 by 3 க்கு the reciprocal of 1 by 3 is 3 the reciprocal of 1 by 3 is 3 last x comma y comma z equal to 1 comma 3 comma 3 thank you student
example 1.25 பார்ப்போம். Solve by Cramer rule the system of equations x1 minus x2 equal to 3, 2x1 plus 3x2 plus 4x3 equal to 17, x2 plus 2x3 equal to 7. So given 3 equation solve பண்ணோம். solve by Cramer rule. Cramer rule யூஸ் பண்ணி இந்த 3 equations சால்வ் பண்ணணும். அதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறோம், சொல்யூஷன் டெல்டா ஈக்குவல் டு. அதுக்கு முன்னாடி இந்த ரிமெம்பர் கொஞ்சம் கவனிங்க. இதில் என்ன இருக்குது, நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இருக்க பாருங்கள், x1 மைனஸ் x2 ஈக்குவல் டு 3, அடுத்து 2x1 ப்ளஸ் 3x2 ப்ளஸ் 4x3 ஈக்குவல் டு 17, x2 ப்ளஸ் 2x3 ஈக்குவல் டு 7. இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் x1 x2 இருக்குது, x3 இல்லை. ஸோ செகண்ட் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா x1 x2 x3. ஸோ தேர்ட் ஈக்குவேஷனில் x2 x3 இருக்குது, x1 இல்லை. இது பாருங்க, இதில் ஒரு டேம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் x3 டேம் இல்லை, தேர்ட் ஈக்குவேஷனில் x1 டேம் இல்லை. ஸோ எந்த டேம் இல்லையோ அதுக்கு நம்ம என்ன சேர்த்துக்கணும், 0 சேர்த்துக்கணும். நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, டெல்டா. ஸோ டெல்டான்னு வரும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, the coefficient of x1 x2 x3, the coefficient of x1 has an 1 to 0. ஏன்னா x1 coefficient 1, அங்கே x1 க்கு 2. ஸோ தேர்ட் ஈக்குவேஷன்ல x1 வேல்யூ இல்லை, அப்போ 0. அடுத்து செகண்ட் காலம், தேர்ட் காலம். செகண்ட் காலம் என்ன வரணும், x2, the coefficient of x2 value -1 3 1, -1 3 1. ஸோ லாஸ்ட் என்ன இருக்கணும், இது வந்து x3 வேல்யூ. ஸோ இந்த x1 இருக்கணும், இது x2, இது x3. அப்போ x3யோட கோஎஃபிஷியன்ட் இருக்கும், இங்கே 0 4 2. அதான் நம்ம நினைச்சிருக்கோம். அப்போ டெல்டா ஈக்குவல் டு the coefficient of x1, coefficient of x2 and coefficient of x3. And then expanding through R1, 1 into 6 minus 4 minus 1. ஸோ இந்த ப்ளஸ் 1 வரும், ப்ளஸ் 1 இன்ட்டு என்ன பண்ணுறோம், 4 minus 0 ப்ளஸ் 0. இந்த 0 இருந்தாலே நீங்கள் டேரெக்டாக அதோட ஸ்டாப் பண்ணிடலாம். வந்துட்டு பாருங்க, 1 இன்ட்டு 6 minus 4 2. அப்போ 1 இன்ட்டு 2, இங்கே இருக்கும் 1 இன்ட்டு 4 4. லாஸ்ட் நினைக்கிறீங்க 2 plus 4 6. அண்ட் ஃபைண்ட் x2 x1 டெல்டா x1 ஈக்குவல் டு. ஸோ நம்ம பார்க்கணும், டெல்டா x1 வந்தாச்சுன்னா x1 ரிமூவ் பண்ணிருங்க. x1 ரிமூவ் பண்ணிட்டு x1க்கு பதிலாக என்ன வேல்யூ வேணும், கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஈக்குவேஷனோட கான்ஸ்டன்ட் வேல்யூ இப்போ என்ன இருக்கும், 3 17 7. x2 x3 வேல்யூனா அதே தான் வரும். the coefficient of x2 coefficient of x3 சேம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், நாம் வந்து டெல்டாவில் ஏதாவது சேஞ்ச் பண்ணும்போது, இப்போ பாருங்க, டெல்டாவில் நீங்கள் என்ன செய்றீங்க, ஃபர்ஸ்ட் காலத்தை ரிமூவ் பண்ணிட்டு அதில் கான்ஸ்டன்ட் வேல்யூவை ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா அது டெல்டா x1. டெல்டா x2க்கு வரும்போது நீங்கள் வந்து x2 இதை தான் நீங்கள் என்ன செய்யணும், செகண்ட் காலமை ரிமூவ் பண்ணிட்டு கான்ஸ்டன்ட் வேல்யூவை ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா அது என்னது, டெல்டா x2. டெல்டா x3 வரும்போது நினச்சிங்க, நீங்கள் வந்து இதே டெல்டாவில் என்ன செய்யணும், நீங்கள் வந்து காலம் 3 ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் இதை ஃபிட் பண்ணால் போதும், கான்ஸ்டன்ட் வேல்யூ ஃபிட் பண்ணணும். அதுதான் வந்து புக்கில் கரெக்டான ரூல்ஸ் அதுதான். ஆனால் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், நீங்கள் டெல்டா அப்போ என்ன டெல்டான்னு ஒரு பண்ணிக்கிறீங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x y z வேல்யூ. டெல்டா x1 வரும்போது x1 ரிமூவ் பண்ணிட்டு x2 அப்படியே வந்துடும். x1 அந்த x1 ரிமூவ் பண்ணிட்டு அதுக்குள்ள கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்துடும். இப்போ டெல்டா x2 வரும்போது நீங்கள் என்ன செய்றீங்க, x1 x3 வேல்யூ அப்படியே இருக்கும், கான்ஸ்டன்ட் வேல்யூ மட்டும் நம்ம வந்து இதில் ஃபிட் பண்ணணும். இல்லை x2 ரிமூவ் பண்ணிடணும். இப்போ நீங்கள் இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும், டெல்டா x1 3 into 6 minus 4 minus 1. இப்போ இங்கே உள்ள ஒரு மைனஸ் ப்ளஸ் 1. அப்போ ப்ளஸ் 1 இன்ட்டு என்ன இருக்கும், 17 2s are 34, 7 4s are 28 plus 0. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க, 3 into 2 plus 1 into 6. அப்போ 3 2s are 6, 1 6 are 6. அப்போ 6 plus 6 12. டெல்டா x2, டெல்டா x2க்கு x2 ரிமூவ் பண்ணணும், கான்ஸ்டன்ட் வேல்யூ ஃபிட் பண்ணணும். x1 x3 சேம் வேல்யூ, ஸோ வேல்யூ. அப்போ 1 into
17 2s are 34, 7 4s are 28. ஸோ உங்களோட மைனஸ் அடிச்சு இருக்கும். இந்த ப்ளஸ் 3 தான் மைனஸ் 3 இன்ட்டு 4 மைனஸ் 0. இந்த 0 இருக்கிறனால 0 மட்டும் அடிச்சா போதும். 1 into 34 minus 26 equal to 6. 1 into 6 minus 3 into 4. What 1 6 are 6. 3 4s are 12. 6 minus 12 minus 6. Delta x3. So delta x3 equal to delta x3 போது இது the coefficient of x1, coefficient of x2. So x3 ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலா கான்ஸ்டன்ட் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிரணும். கான்ஸ்டன்ட் வேல்யூ எழுதுனீங்கன்னா என்ன இருக்கும் 3 17 7. இப்போ நீங்க வச்சிருங்க எக்ஸ்பாண்டிங் த்ரூ r1 1 into 3 7s are 21, 1 17s are 17 minus இங்க பிளஸ் இங்க மைனஸ். இப்போ -1 இங்க +1 ஆயிரும். இப்போ +1 into 7 2s are 14, 0 மல்டிப்ளை பண்ணனா 0 plus 3 into 2 1s are 2 minus 0. அப்போ 2 into 4 plus 1 into 14 plus 3 into 2. அப்போ 1 4s are 4, 1 14s are 14, 3 2s are 6. அப்போ 4 plus 14 plus 6 equal to 24. Last step, find x1, x2, x3. And the first step is using Kramer rule. Our Kramer rule, by Kramer rule, x1 equal to delta x1 by delta. So delta x1 is 12. Delta is 6. Our 12 by 6. 1 6 are 2 6 are 12. 2. x2 equal to delta x2 by delta. Delta x2 value is -6. Delta y is delta is 6. Our -6 by 6. 1 6 are 1 minus 1. x3 equal to delta x3 by delta. Delta x3 value 24 by delta 6. 24 by 6. 1 6 are 4 6 are 24. 4. Our x1, x2, x3 equal to 2, -1, 4. Answer வரும். இல்லை நம்ம மெயினாக இந்த சம்ம பொறுத்தளவுக்கு நம்ம தெரிஞ்சிட வேண்டியது சில டேர்ம் இப்போ பாருங்க x1 x2 இருக்கு x3 இல்லை. எந்த டேர்ம் இல்லையோ அதுக்கு நம்ம என்ன செய்யணும் 0 எடுத்துக்கணும். இது வந்து எல்லா டேர்ம்ஸும் இருக்குது x1 x2 x3. ஸோ ஆல் டேர்ம்ஸ் ஓகே. ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் தான் வெரி கரெக்ட். ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் கரெக்ட் தான், ஆனால் ஒரு டேர்ம் இல்லை. அது மாதிரி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் x3 இல்லை, லாஸ்ட் ஈக்குவேஷனில் x1 டேர்ம் இல்லை. ஸோ எந்த டேர்ம் இல்லையோ அதை நம்ம என்ன 0 போட்டு நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். இதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக நினச்சிங்க ரிமெம்பர் x1 minus x2 plus 0 x3. இப்போ வந்து 0 x1 plus மீனிங். ஸோ எந்த டேர்ம் இல்லையோ அதுக்கு நம்ம என்ன செய்யணும் 0 சேர்த்துக்கணும். சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும் ஆன்சர் வரும். தேங்க்யூ. எக்ஸசைஸ் 1.4 வித் சம். நான் டைரெக்டாக சொல்யூஷன் தான் இருக்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் புக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சம் என்ன இருக்கும் அப்படின்னா, a family of 3 people went out for dinner in a restaurant. The cost of 2 dosai, 3 idlis and 3 vadai rupees 150. And the cost of the 2 vadai, 2 idlis and 4 vadai is 200 rupees. The cost of 5 dosai, 4 idlis and 2 vadai is 250. The family has 350 in hand. And they ate 3 dosai and 6 idlis and 6 vadais. Will they be able to manage to pay the bill within the amount they had? Three people, a family of 3 people went out for dinner in a restaurant. So restaurant போறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்ல போய் நினைச்சாங்க எதெல்லாம் வாங்குறாங்கன்னா இட்லி, தோசை, இட்லி, வடை. So the cost of நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், the cost of 1 dosai
the cost of one idli, the cost of one vadai be x rupees x y z respectively. அதாவது உங்க 2 இட்லி 2 தோசை 2 இட்லி 2 vadai 150 rupees. So 2 dosai 2 idlis 4 vadais 200 rupees. 5 idli 5 dosais 4 vadais 4 idlis 2 vadais equal to 250 rupees. ஸோ நமக்கு கொஸ்டின் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லைன் கொடுத்துருக்காங்க the family has rupees 350 in hand. ஸோ அவங்க கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது 350 rupees தான் இருக்குது. இப்போ அவங்க என்ன போய் நினைச்சணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஹோட்டலில் போய் சாப்பிடணும். அப்படி எடுக்கும்போது அவங்க கையில் வச்சிருக்கக்கூடிய அந்த அமௌண்ட் வந்து கரெக்டாக இருக்குமா, அவங்களால அந்த அமௌண்ட் வச்சு மேனேஜ் பண்ண முடியுமா, அந்த ஹோட்டலில் போய் வந்து எரிச்ச முடியுமா, அந்த 350 ரூபா வச்சு எரிச்சு சாப்பிட முடியுமாங்கிறதா இந்த கொஸ்டின். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து இதை நீங்கள் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் 150 rupees இருக்கும். 2x 3y 2z 150 rupees. 2x plus 2y plus 4z equal to 200 rupees. 5x plus 4y plus 2z equal to 250 rupees. ஸோ இப்போ இது என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. Will they be able to manage? So பாருங்க, they ate 3 dosai and 6 vadais and 6 idlis. அவங்க வந்து இவ்வளவுதான் நினைச்சு போறாங்க, சாப்பிட போறாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணுவோம். பாருங்க, 2x 2y 2z எல்லாம் ஆட் பண்ணோம் 150. 2x plus 2y plus 4z equal to 200 rupees. 5x plus 4y plus 2z 250. First to find delta. So delta equal to the coefficient of x, y, z. So coefficient of x, coefficient of y, coefficient of z. So இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன ரிசல்ட் இருக்கும், ஆல்ரெடி எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதனால இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா 20 rupees 20 வந்துடும். டெல்டா 20. டெல்டா எக்ஸ்னு வரும்போது எக்ஸை ரிமூவ் பண்ணிட்டு இந்த கான்ஸ்டன்ட் வெளியே எக்ஸ் பிளேஸ்க்கு வந்தாச்சு அப்படின்னா இதான் உங்களுக்கு அது டெல்டா எக்ஸ். ஸோ டெல்டா எக்ஸுக்கு எக்ஸை ரிமூவ் பண்ணிட்டு ஒய் செட் அதே தான் வரணும். ஸோ எக்ஸ் பிளேஸில் என்ன தரும், கான்ஸ்டன்ட் வெளியே வந்துடும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலத்தில் 150 வந்து காமனாக இருக்கு பாருங்க. அப்போ வச்சுன்னா 50 டேக் அவுட் பண்ணுறீங்க. டேக் அவுட் 50 இன்ட்டு 242 இது 2 என்ன செய்யணும், காமனாக இருக்குங்க. அப்போ இது என்ன இருக்கும், 15 இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் என்ன இருக்கும், 100 இன்ட்டு 6 என்ன இருக்கும், உங்களுக்கு வந்து 600 டெல்டா ஒய். ஸோ டெல்டா ஒய் ஈக்குவல் டு, ஸோ ஒய்யை ரிமூவ் பண்ணிட்டு கான்ஸ்டன்ட் வெளியே இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா the coefficient of x என்ன இருக்கும் 225. so coefficient of z 242. so constant value y க்கு பதிலாக எதை ரிப்ளேஸ் பண்றோம், 150 200 250 நம்ம நினைச்சறோம், அதை நம்ம ரிப்ளேஸ் பண்றோம். இப்போ பண்ணதுனா உங்களுக்கு டெல்டா y. so இப்போ டெல்டா y ல பாத்தீங்கன்னா எது காலம் 2 எது காமனா இருக்கு 50, அதை டேக் அவுட் பண்ணிருங்க 50. அடுத்து இதுல 50 into 2 into balance. ஸோ அப்போ 100 into இப்போ நீங்கள் எக்ஸ்பேண்டிங் ப்ரோ R1 சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா ஸோ என்ன இருக்கும், இதில் வந்து இன்சைடாக 2 இருக்கும். அப்போ 100 into 2 உங்களுக்கு 200. அடுத்து டெல்டா இசட். ஸோ நீங்கள் இசட் வரும்போது இசட்டை ரிமூவ் பண்ணிட்டு எடுத்துறீங்க, கான்ஸ்டன்ட் வெளியே அதை ஃபிக்ஸ் பண்ணிடணும். அப்போ என்ன இருக்கும், இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய், கான்ஸ்டன்ட் வேல்யூ, அதான் எனது டெல்டா இசட். ஸோ நீங்கள் டெல்டா இசட்டை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் 50 into 12 என்ன இருக்கும், 600 பை கிரேமர் ரூல். இப்போ கிரேமர் ரூலை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா x equal to delta x by delta. So delta x value is 600 by delta is 20. Above 600 by 20 equal to 30. Y equal to delta y by delta. So delta y value is 200. Delta value is 20. Our 200 by 20 equal to 10. Z equal to delta Z by delta. So delta Z value 600. Over 600 by delta Z 600 delta 20 weight பண்ணோம்னா என்ன இருக்கும்
30. The cost of 3 dosai, 6 idlis and 6 vadais. So இப்போ நீங்க என்ன பண்றீங்க, amount 3 dosai அப்ப 3x, 6 idlis 6y, 6 vadais 6z. அப்போ 3 into x is 30. அப்போ 3 into 30 plus 6 into y is 10. அப்போ என்ன இருக்கும், 3 into 10 plus 6 into z is 30. 3 into 30 90. 6 into 10 60. 6 into 30 180. So 90 plus 60 plus 180 equal to 330 less than 350. எதுக்காக less than 350 போட்டிருக்கோம்? ஸோ அவங்க ஹேண்ட் இருக்கக்கூடிய எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, 350 rupees தான் இருக்குது. ஆனால் அவங்க சாப்பிட்றது வந்து இது மட்டும்தான். ஸோ இது மட்டும்தான் அவங்க நினைச்சாங்க, அந்த ஃபேமிலி வந்து நினைச்சாங்க எடுத்துக்கிட்டாங்க. எவ்வளோ எடுத்துக்கிட்டாங்க, 3 தோசை, 6 இட்லிஸ் அண்ட் 6 வடை. ஸோ இதுக்கு மட்டும் ஆகக்கூடிய அமௌண்ட் என்ன இருக்கும், 330. ஸோ அவங்க ஹேண்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து என்ன இருக்கும், 350 இருக்கு. அப்படிங்கும்போது அவங்க அந்த ஃபேமிலி ஈஸியாக நினைச்சலாம், போய் நானும் நினைச்சலாம் சாப்பிடலாம். ஸோ இந்த நம்பர் ஆஃப் தோசை, நம்பர் ஆஃப் இட்லிஸ், நம்பர் ஆஃப் வடை, இதுக்கு நினைச்சலாம் இந்த ஃபேமிலி போய் சாப்பிட்டாங்கன்னா ஸோ அவங்களுக்கு 330 rupees தான் ஆகும். அப்படிங்கும்போது அவங்களுக்கு பேலன்ஸ் தான் நினைச்சு கையில் இருக்கும். அதனால லாஸ்ட் இருக்கும், எஸ் தே வில் பி ஏபிள் டு மேனேஜ் த பே த பில். அவங்க என்ன செய்யலாம், தரலாமா என்ன செய்யலாம், போய் இந்த 350 அமௌண்ட்டுக்குள்ளேயே அவங்களுக்கு என்ன ஆகும், பைசா ஆகும். அப்படிங்கும்போது என்ன இருக்கும், எஸ் தே வில் பி ஏபிள் டு மேனேஜ், அவங்க மேனேஜ் பண்ண முடியும் டு பே த பில். அந்த என்ன செய்யலாம், அவங்க பே பில் ஈஸியாக நினச்ச முடியும், அவங்க என்ன செய்யலாம், கொடுத்துடலாம், பே பண்ண என்ன செய்யலாம், பே பண்ணிடலாம். அப்படிங்கிறதான் இந்த சம். ஸோ இதில் நீங்கள் மெயினாக கவனிக்கக்கூடியது, ஸோ வேட்ஸை என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து XY செட்டுங்கிற வேரியபிளுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அதில் நம்ம ஃபஸ்ட்டே என்ன பண்ணியிருக்கோம், காஸ்ட் ஆஃப் 1 தோசை, 1 இட்லி, 1 வடை, BXY செட். ஸோ இதை நீங்கள் என்ன செய்றீங்க, ஈக்குவேஷனாக 3 ஈக்குவேஷனாக என்ன செய்ய கன்வெர்ட் பண்ணணும். அந்த ஈக்குவேஷனை நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க. அதில் வரக்கூடிய டெல்டா, டெல்டா எக்ஸ், டெல்டா ஒய், டெல்டா இசட். ஸோ ஆல்ரெடி இது இந்த மெத்தட் உங்களுக்கு ஆல்ரெடி உள்ள நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன நீங்கள் பார்த்தோம். அதை யூஸ் பண்ணி வச்சுருங்க. ஆமாம், அந்த கிரேமர் உள்ள XY செட் வேல்யூ, இந்த XY செட் வேல்யூ தான் இதில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன இருக்கும், ஆன்சர் வந்துடும். தேங்க்யூ.